ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்க்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நம்ம எல்லாரும் கேட்ட வேகன்சி ஒரு 10,000 வேகன்சி கேட்டோம். 10,000 வேகன்சி வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வேகன்சி பார்த்திங்கன்னா 3,935 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வேகன்சி கடைசி ஃபைனலிஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே இருந்து உங்களுக்கு ஒரு 4,000 to 4,500 வேகன்சி கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு 8,000 to 8,500 வேகன்சி அப்படின்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். என்னடா இவ்வளோ தான் வேகன்சி வந்திருக்கு, இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணி படிக்கணுமா அல்லது நம்ம கண்டினியூ பண்ணணுமா அப்படி இப்படின்னு நிறைய ஆசிலேஷன் வரும். அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு 8,000 to 8,500 வேகன்சி வரப்போகுது. இந்த வேகன்சியில் நம்ம உள்ளே போவோமா மாட்டோமா அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உள்ளே போக முடியும்ட்டு உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னடா இது வேகன்சி அப்படிங்கிறது தான் தோணும். ஆனால் இது ஒரு 8,000 8,500 கண்டிப்பாக கூடும். அப்படி கூடுறது பட்சத்தில் உங்களுக்கு வேலை கிடச்சிரும்ல, அந்த மாதிரி பாசிட்டிவாக நினைங்க. இந்த வேகன்சியை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மன உளைச்சல் தான் வரும். 3,935 வேகன்சி தானே வந்திருக்குன்ட்டு மன உளைச்சல் வரும். ஆனால் நீங்கள் அதை ஒரு 8,000 8,500 நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நல்லா உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போன வருஷம் 6,200லேருந்து 10,000 வேகன்சி கூட்டினாங்க. அப்போ ஒரு 3,800 வேகன்ட் கூட்டியிருக்காங்க. எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கும் ஃபைனலாக வரதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3,800லேருந்து ஒரு 4,500 வேகன்சி கூட்டுவாங்க. அதனால் இந்த வாட்டி ஒரு 4,000 to 4,500 கூட்டுறாங்கன்னா ஒரு 8,000 to 8,500 வேகன்சி வரும். அந்த வேகன்சி நல்ல வேகன்சி. ஓகேவா? கம்மி தான், ஆனால் அவங்க கொடுக்குறத நம்ம வாங்க முடியும். 4,000க்கு 8,000 to 8,500 வேகன்சி நல்ல வேகன்சின்ட்டு நம்மளை தோண வைப்பது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதற்காடி படிக்காமல் விட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், கடைசியில் 8,000 8,000 வேகன்சின்னு எல்லோரும் வேலை வாங்கும்போது சார் நம்ம படிச்சிருக்கலாமா படிக்காமல் விட்டுட்டோம்ட்டு தோணும். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 175 கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ வேகன்சி வந்தாலும் உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஒரு 170 இல்லை ஒரு 180 டார்கெட் பண்ணுங்கள். ஒரு 175லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். இந்த வேகன்சியை மறந்துடுங்க. ஃபைனலாக வேறு வேகன்சி தான் வரும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்பீடாக பார்த்துருவோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ள இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா 25/4/2025 இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 24/5/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கரெக்ஷன் விண்டோ 29/5லேருந்து 31/5 வரைக்கும் இருக்கும். எக்ஸாம் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி. ஃபஸ்ட்டு 13ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 12ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. அதில் ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ண முடியும். மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் எழுதுறீங்களா, அதாவது வனக்காவலர் இந்த எக்ஸாமும் சேர்த்து எழுதுறீங்களா இல்லை அதை தவிர்த்து எழுதுறீங்களா அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கும். தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் என்ன, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் தடை செய்யப்பட்டது. இடைத்தரகர்கள்லாம் கிடையாது. யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வேகன்சி அப்படிங்கும்போது விஏஓ 215, ஜூனியர் ரெசிடென்ட் 1,600. ஓகேவா? மீதி சின்ன சின்ன வேகன்சி அதுவும் ஜூனியர் ரெசிடென்ட் தான். அடுத்து இதுவும் ஜூனியர் ரெசிடென்ட். அடுத்த டைப்பிஸ்ட் ஒரு 1,100 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 335 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எல்லா வேகன்சி கூட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,935 வேகன்சி வருது. ஓகேவா? இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு எப்போவுமே ஏஜ் லிமிட் உண்டு. 21 வயசு விஏஓ ஆக இருக்கணும். மீதி எல்லாத்துக்கும் 18. ஜென்ரல் கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 வயசு நிறைவடைந்திருக்கக்கூடாது. 1/7/2025 32 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்க கூடாது, நிறைவடைந்திருக்கக்கூடாது. அது ஏதாட்டும் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுகள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 42 வயசு, இராணுவம்னா 50, ஆதரவற்ற விதவைகள்னால் 37. இது ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட்டை கொடுத்துருக்காங்க. ஜென்ரலை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் உண்டு. ஜென்ரலை தவிர்த்து 10ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் உண்டு. 10க்கு மேலே பாலிடெக்னிக்கு 12th டிகிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏஜ் லிமிட்டுங்கிறது 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு தான். 21 வயசு விஏஓக்கு குறைந்தபட்ச வயசு. நீங்கள் 10th தான் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 42 வயசு உச்சவரம்பாக இருக்கும். மாற்றுத்திறனாளினா 52, முன்னாள் இராணுவர்னா 55, ஆதரவற்ற விதவினா 42 இருக்கும். மற்ற போஸ்டிங்கு விஏஓ தவிர்த்து மற்ற போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் 18. இப்போ 10th மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா ஓகேவா? பிசி எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 34, எஸ்சி எஸ்சிஏக்கு 37. அதே இந்த இதில் குறைபாடுகள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கு 44,
எஸ்சி எஸ்சிஏக்கு 47, 55, 37. எதுக்கு 55? முன்னாள் இராணுவத்துக்கு 55, வாதரவற்ற விதைகளுக்கு 37. இது 10th மட்டும் படிச்சிருந்தது ஏஜ் லிமிட். 10th படிக்கலைன்னா ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற யாருக்குமே வந்து 10th மேலே படிச்சிருந்தீங்க ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற யாருக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஓகே, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் மானை தேனி பொன்மானை தான் போட்டிருப்பாங்க. ஆதார சான்றிதழ்கள் எதுக்கு என்னென்ன படிச்சுக்கணும் போட்டிருப்பாங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பையன் கமெண்ட் போட்டிருந்தான், இந்த 4000 வேக்கன்சிக்கு 84 பக்கம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த சான்றிதழ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த இது உயரம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் யார் என்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்த சிலபஸ்ஸு அவ்வளோதான், முடிஞ்சு நோட்டிஃபிகேஷன். இது யார் யார் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சிலபஸ் எங்கப்பா. ஓகேவா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சிலபஸ் தான். தமிழ் மற்றும் மதிப்பீடு தேர்வு 100 வினாக்கள், மேக்ஸ் வந்து 25, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இது 75. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மற்றபடி வந்து எல்லாம் மானை தேனே பொன்மானை தான். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா 25ஆந்தேதி இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அடுத்த மாதம் 24 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்த கரெக்ஷன் விண்டோ வந்து ஒரு 3 நாள் உண்டு. எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 12. ஓகேவா, அதற்கப்புறம் வேக்கன்சி அப்படிங்கிறது 3935 வேக்கன்சி வந்து இருக்கிறது. இதில் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 வேக்கன்சி தான் என்னது ஜூனியர் ரெசிடென்ட் அண்ட் விஓவுக்கு வந்து இருக்குது. ஆனால் இந்த வேக்கன்சி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 4000 to 4500 வேக்கன்சி கூடும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. அதே மாதிரி 180 கொஸ்டின்ஸ் வந்து போடணும்னு நினச்சி படித்தா தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஈவினிங் வந்து டெஸ்ட் பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், பார்த்துட்டு ஜாயின் பண்ணி நல்லா ரிவிஷன் பண்ணி பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.